ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறகடி காசி சீரியலில் பாட்டி வீட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே சமையல் வேலையை மாறி மாறி பார்க்குறாங்க. மீனா வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் பாட்டி பார்த்துக்கிறாங்க. அவங்களுடைய மாமியார் விஜயா தான் இந்த வேலையை எல்லாமே பார்க்குறாங்க. கூட அந்த 2 சப்போர்ட்டுக்கு அவங்க 2 செல்ல மருமகளையும் கூட்டி வேலை பார்க்குறாங்க. ஒரு வழியாக சமையல்லாம் முடிஞ்சு ரெடி எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க. இலையை போட்டு எல்லாம் பரிமாறி அப்பளம் கிப்பளம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆனாலும் ஸ்ருதிக்கு கையில் அடிபட்டிருக்கு. சமையல் வேலை ரொம்ப பெருசாக பண்ணதுனால ஸோ அடிபட்டுருச்சு அப்படிங்கிற ரீசனுக்காக விஜயா வந்து அவங்களை கூட்ட போகிறாங்க. அப்போ பாட்டி பார்க்குறாங்க. விஜயா வெயிட் பண்ண நில்லு அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க. மீனா நீ ஏஞ்சி ஸ்ருதி பக்கத்தில் போய் உட்காரு. நீ எதுக்கு பாட்டி, ஏன் அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதை செய், நீ போய் ஸ்ருதி பக்கத்தில் போய் உட்காரு அப்படிங்கிறாங்க. சரி நீ இவங்க எஞ்சி போய் உட்காந்துறாங்க. முத்து கேட்குறாங்க, ஏன் பாட்டி அம்மா என்ன அண்டாலையை ஊட்ட போது எல்லாரையும் போய் அங்கே போய் உட்கார சொல்கிறீங்க, எதுக்கு இவ அங்கே போய் உட்கார போகிறா அப்படிங்கிறாங்க. இருடா நான் சொல்கிறேன்டா, நீ ஊட்டணும்னு நினச்சது தப்பு கிடையாது, ஸ்ருதிக்கு ஊட்டணும்னு நினச்சது. ஆனால் ஒரு மருமக மட்டும் ஊட்டுற பற்றி அதுதான் தப்பு. 3 மருமக இருக்கும்போது எல்லாருக்குமே நீ சேர்த்து ஊட்டு. உன்னை நான் வேலை வாங்குறேனோ உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நான் நினைக்கல. நீ எல்லா மருமக கூட சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் சேர்த்து ஊட்டுங்கிறாங்க. எதுக்கத்த அவங்கவுங்க அவங்களே சாப்பிட்டுக்கிடுவாங்கல்ல அப்படிங்கிறாங்க. நான் சொன்னதை நீ செய் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. சரி நீ எல்லாருக்கும் ஊட்டுறாங்க. அவரும் அவங்களுடைய மகன் அண்ணாமலையும் சொல்கிறாரு, அதான் அம்மா சொல்கிறாங்களே எல்லாருக்கும் ஊட்டுன்னு, ஊட்டு இங்கே அங்கே அங்கே அப்படின்னு ஒவ்வொரு ஆளே அவர் அண்ணாமலையும் சொல்லிகிட்டே இருக்காரு. ஸோ ஸ்ருதிக்கு ரோஹிணிக்கெலாம் ஊட்டிட்டு மீனா கூட்டுறாங்க. அவனால் படக்குன்னு வாயில் தள்ளிட்டு ஒரு மாதிரி திணிக்கிறாங்க. ஆனாலும் எல்லோரும் பார்க்குறாங்க ஷாக்கிங்காக. ஏன் அவளுக்கு மட்டும் ஊட்டும் போது உனக்கு திணிசாக மாறுது, அவளுக்கு ஒழுங்காக ஊட்டு அப்படிங்க. சரி ஒழுங்காக ஊட்டுறாங்க. அடுத்து ரவி சொல்கிறாரு, எப்பா நம்ம குடும்பத்துக்கு ஆஸ்கார் அவார்டு தான் கொடுக்கணும், எல்லாருமே சூப்பராக இருக்காங்க பாட்டி, இதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் டெய்லி நினச்சின்னு வச்சுக்கோ, அம்மா கண்டிப்பாக விருதே வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. டேய் ஓடுகாலி தம்பிகளா அன்னைங்களா, நீங்கள் தாண்டா கையில் செல் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் வீடியோ எடுங்கடா, இதெல்லாம் அரிய பொக்கிஷன்டா, நம்ம வீட்டில் போனால் இது மாதிரி நடக்குமா, இப்போ வீடியோ எடுங்கடா அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அவங்களும் வீடியோலாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு எல்லாம் செட்டில் ஆகிடுறாங்க. அடுத்து ரோகிணி அவங்களுடைய மனோஜ்க்கு காட்டுறாங்க. அப்பா இது வந்து கொஞ்சம் சின்ன ரூமாக இருக்கும், பரவாயில்லையாப்பா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவியா இந்த ஊரில் அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கன்னா பெரிய ரூமாக இருக்கும் நம்ம வீடு சென்னையிலங்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 3 நாள் 4 நாள் தானே, இன்னொன்று இங்கே எல்லோரும் சேர்ந்துருக்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இன்றைக்கி பாரு ஆண்டி கூட எனக்கு சோறு ஊட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் அம்மா உனக்கு அந்த நேரத்தில் யாவும் வந்திருப்பாங்களே, உங்கள் அம்மா கூட உனக்கு கூட்டியிருக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க ஃபீல் ஆகுறாங்க. ஐயோ சாரிப்பா, நான் வேறு இந்த நேரத்தில் உங்கள் அம்மாவை ஃபீல் பண்ண வச்சிட்டேன், உங்கள் அம்மாவை வந்து நினைக்க வச்சிட்டேன். இல்லை மனோஜ் பரவாயில்ல, நானுமே கரெக்டாக அந்த நேரத்தில் எங்கள் அம்மா நினச்சேன், எங்கள் அம்மா உன்னை நல்லா பார்த்துக்கிடுவாங்க பாரு, இப்போ கூட உங்கள் சொந்தக்காரங்க வராங்க, எங்கள் அம்மா எவ்வளோ பரபரப்பாக வேலை பார்க்குறாங்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க. நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் மாமா வந்துடுவாங்கல்ல அப்படின்னா, அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து அங்கிட்ட வந்து ஸ்ருதியும் ரவியும் காட்டுறாங்க. என்னப்பா உங்கள் பாட்டி இப்படி நெய்ங்கிறாங்க, சே அப்படிங்கிறாங்க. கொசு கடிக்க அந்த லிக்யூடெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் கொசுலாம் கடிக்காது அப்படின்னு ரவி சொல்கிறாங்க. இப்போ தான் ஒன்று வந்து கடிச்சிட்டு போச்சு தெரியுமா உனக்குன்னு ஸ்ருதி சொல்லவும், 1 2 இருக்க தான் செய்யும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பா அப்படிங்கிறாங்க. நோ 1 2 வந்தாலும் அது பெரிய டிஷிஷ் ஆகும்ப்பா, அதெல்லாம் நோய் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் உங்கள் அண்ணன் முத்து இப்படி ஏன் இப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப நாள் உங்கள் அண்ணன் வந்து இந்த ஊரில் தானே பிறந்து வளர்ந்தாங்கன்னு சொல்கிறேன், உங்கள் பாட்டி தானே வளர்த்தாங்க, அதே உங்கள் பாட்டி மாதிரியே அப்படியே உங்கள் அண்ணன் இருக்காங்க, உங்கள் பாட்டி மாதிரியே எதுக்கெடுத்தாலும் நெய்ங்கிறது, எதுக்கெடுத்தாலும் குறை சொல்கிறது, குத்துன்னு சொல்கிறது, என்னையும் உங்கள் அண்ணன் சொல்லிகிட்டே இருக்காங்க, அப்புறம் நானாட்டி கோவத்தை திட்டி விட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை மட்டும் செஞ்சிடாதப்பா, கொஞ்சம் பொறுமையாக இரு, 4 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, எல்லோரும் சந்தோஷமாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு எல்லோரும் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இங்கிட்டு மீனா காட்டுறாங்க. மீனா பூ கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் மீனா அந்த பூவோட உட்காந்து நாளை கட்ட வேண்டியதானே, இன்றைக்கே உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி கொஞ்சம் தான் நான் கட்டி முடிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் முத்து வந்துட்டு, இல்லை பாட்டி இவள் பூவை பார்த்தாலே போதும், அதை உடனே கட்டி உடனே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருவா, பூவை பார்த்தாலே இப்படி தான் பாட்டி இருக்கா அப்படிங்கிறாங்க. பாட்டி மீனா வந்து வெளியில் ஒரு பூக்கடை வச்சுருக்கோம் தெரியுமான்னு. சொன்னாடா மீனான்னு. பாத்தியா விஜயா, மருமக உன் பேரில் பூக்கடையாவது வச்சுருக்கா, ஆனால் நீ என் பேரில் ஏதாவது ஒரு விஷயமா சரியே அப்படிங்கிறாங்க. இவா தானம்மா, இவெல்லாம் செஞ்சுருவாம்மா, உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கையில் பேரை போடையே மறந்துட்டா, நான் தான் யாப்படுத்தினேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. இவா தானே யாவ வந்தாலும் வேணுக்கடே என்னோடய பேரை போட மாட்டாப்பா, அவள் அவ்வளோதான் எனக்கு மரியாதை கொடுப்பா அப்படின்னு பாட்டின்னு சொல்கிறாங்க. ஏன் அத்தை இப்படிலாம் சொல்கிறீங்க, பெரிய பூக்கடை பெரிய பொல்லாத பூக்கடை, சரி வீட்டுக்கு முன்னாடி அது வேறு அசிங்கமாக இருக்குன்னு. ஏன் பூக்கடையாக இருந்தால் என்ன இது, அதுவும் ஒரு நல்ல கௌரவமான ஒரு வேலை தான், பூ இல்லாமல் எந்த ஒரு வேலையாக நடக்குமா, கல்யாணம்னாலும் சரி எந்த ஒரு நாளும் சரி எல்லாத்துக்குமே பூ தான் ரொம்ப முக்கியம். ஆமாம் பாட்டி அதை சொல்லுங்கள், இப்போ பாரு மீனா பாட்டி உனக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க பாட்டி, அப்போ மீனா செய்கிறது கௌரவமான வேலை தானே அப்படிங்கிறாங்க. ஆமாடா அதில் என்னடா இருக்குது, அவள் என் பேத்தி வைரண்டா, உங்கள் அம்மா உப்பை போய் வைரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, அது கல்லில் அது வந்து தண்ணியில் கரைஞ்சின்னா அது வெறும் உப்பு கல்லுங்கிறது தெரிய மாட்டேங்குது, வைரத்தை அவள் ரொம்ப வந்து அவமானப்படுத்துகிறா, அது போப்போ அவளுக்கு தெரியும் பாரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆமாம் படுத்திட்டாலும் அப்படின்னு சொல்லி இப்போ அவன்
விஜயா சொல்கிறாங்க. பார்த்தியா அப்படின்னா அவனை பாட்டி எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு முத்துவும் சொல்கிறாரு. மீனா உனக்கு மாறி மாறி ஃபோன் வருது மீனா எனக்கு. நம்மளோட பூக்கடை எப்போ திறப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. சரி மீனா நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா, நான் உனக்காக வெளியே கட்டில் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ரோகிணியை வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்பயும் சொல்கிறாங்க, ஆமாம் அங்கே மலேசியாலேருந்து மாமா வராருங்கிறாங்க, வந்தபாடு இல்லையே அப்படின்னு முத்துவும் கலாய்க்கிறாங்க. அம்மா உங்கள் மாமா வந்துருவாரா அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும், இல்லை கண்டிப்பாக வந்துருவாங்க, இன்னைக்கு ஃபோன் போட்டு என்கிட்ட பேசுனாங்கன்னு. பார்த்தீங்களா அவர் ஃபோன் போட்டு பேசியிருக்காரா, நாளைக்கு வரும்போது அவருக்கு தடபுடல எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கணும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு பேசுகிறாங்க. ஐயோ எனக்கு இங்கே எல்லோரும் மாறி மாறி கேட்குறாங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்துருவார்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்துருவாண்டின்னு பணத்தை நகையெல்லாம் கொடுத்து ஓடிட மாட்டார்ல, நம்பிக்கையானால தான் கண்டிப்பாக வந்துருவான் நாளைக்கு, நானும் ஃபோனில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அடுத்து இங்கே மீனாவையும் முத்தையும் காட்டுறாங்க. அவங்க வந்து இங்கே அந்த கட்டில் வந்து படுப்போம், இந்த கட்டில் எப்படிங்க படுக்க முடியுது உங்களுக்கே காணாதோடனே, ஏன் நான் மட்டும் தான் குண்டு இருக்கேன், நீ தான் புதுசுன்னு இருக்கேன்னு பார்த்தீங்களா, சரி நான் போய் மொண்டபாடில் போய் படுக்க போகிறேன் போங்க அப்படின்ட்டு மீனா போகிறாங்க. ஏய் வா சும்மா சென்னை வா வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. உட்காடுறாங்க. பார்த்தியா எப்படி அழகான இயற்கையான காற்று, எப்படி நிலா வெளிச்சம் எப்படி வரும், நேற்று தான் அமாவாசை, இன்றைக்கி எப்படி உங்களுக்கு நிலா வரும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு விடு, ஒரு ஃப்ளோவில் சொல்கிறேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அவங்களுக்குள்ளே 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்களா மணி இவ்வளோ நேரம் ஆச்சு, பனி தான் கொட்டுது, இந்த பனியில் படுத்தா நமக்கு சளி தான் பிடிச்சிக்கூடும், காய்ச்சல் அடிக்கும், நான் வரல நான் உள்ளே போகிறேன்னு. வா மீனா அந்த காற்று ரொம்ப நல்லாயிருக்கும் படுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க படுக்க சொல்கிறாங்க. இங்கே எப்படி பனி இருந்தால் எப்படி படுக்கிறது, இப்போ உனக்கு பனி விழக்கூடாது அவ்வளோதானே இரு அப்படின்ட்டு உடனே உள்ளே போகிறாங்க. ஒரு கொடையிட்டு வராங்க. எதுக்கு கொடை அப்படின்னு கொடையை நிப்பாட்டிக்கிறாங்க. பார்த்தியா இனிமேல் பனி விழாதுல அப்படிங்க. சரி இங்கே எங்கே நிலா போச்சு அப்படிங்கிறாங்க. நிலா இருந்தால் தான் நீ இருக்கி அப்படிங்கிறாங்க. யார் நானா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தான் நிலான்னு. அப்போ நீங்கள் சூரியனான்னு. நான் சூரியன் கிடையாது, நிலா வரும்போது சூரியன் இருக்காதுல்ல, அது மறைஞ்சு போயிரும்ல, நான் எப்போவுமே உன் கூடயே இருப்பேன்னு. ஆமாம்ல அப்புறம் நீங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் டார்ச் லைட் வேறு ஒன்று கோடைக்குள்ளே சொருகுறாங்க. பார்க்கறதுக்கு வெளிச்சமாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதோட இந்த இதை முடிக்கிறாங்க. நாளைக்கு அவங்களுடைய மலேசியா மாமா வந்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.